ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா சத்தம் போடுவாங்க. புனிதாக்கா தானே, அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீங்க வாங்க. இப்பவே வா. அட வாங்க ப்ரோ, சீக்கிரம். சரிங்க சரவணன். மாமா, என்ன குட் நியூஸ்னு கபிலன் அண்ணன்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நேர்ல வரட்டும். முதல்ல வல்லவராயன் மாமா நம்ம வீட்டுக்கு போய் கபிலனுக்கு புனிதாக்காவுக்கு தான் பொருத்தம் சரியா இருக்குன்னு சொல்லட்டும். அவரு சொன்னதும் வீட்லயே முதல்ல எல்லாரும் ஷாக் ஆவாங்க. அப்புறம் நம்ம போய் அவங்க எல்லாருக்கும் பேசி புரிய வைப்போம். அதுக்கப்புறம் கபிலன் ப்ரோ வந்ததும் புனிதாக்காவையும் வச்சு 2 பேர் மனசுல இருக்கிறது சொல்லுவோம். மாமா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத மட்டும் நம்ம நடத்திட்டோம், நம்ம கல்யாணத்துக்கு புனிதாக்கா செஞ்சதுக்கு நன்றி கடன் தீர்த்த மாதிரி இருக்கும். அதுக்கு முதல்ல வல்லவராயன் மாமா கபிலனை பத்தி பேசணும் வீட்ல. இப்போவே வீட்டுக்கு போலாம். இதுக்கு மேல சத்தியமா என்னால வெயிட் பண்ண முடியாது. நல்ல விஷயத்தை நம்ம உடனே செஞ்சு முடிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. அம்மா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். சரிம்மா. வேலைன்னு இருந்துராத. மத்தியானம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுமா. சரிம்மா, நான் வரேன். சரிம்மா, பாத்து போ. தெய்வான, சொல்லு தெய்வான. ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன். கார் எடுக்க போறேன். சொல்லுமா. இல்லக்கா, நானும் மாமாவும் நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். வாங்க. அம்மா அப்பா எல்லாரும் வீட்ல தான் இருக்காங்க. இல்லக்கா, நான் உங்களையும் தான் பார்க்கணும். நீங்க ஆபீஸ் கிளம்பி போயிடாதீங்க. நாங்க நியர்பை வந்துட்டோம். என்ன விஷயம்? போன்லயே சொல்ல வேண்டிய விஷயம்னா போன்லயே சொல்ல மாட்டேனா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கக்கா, வந்துடுறோம். சரி, பார்த்து வாங்க. சரிக்கா, பாய். அக்கா வெயிட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. என்ன விஷயமா இருக்கும்? திடீர்னு வீட்டுக்கு வராங்க. புனிதா, என்னம்மா திரும்ப வந்துட்ட? எதையாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியா? இல்லம்மா, சரவணனும் தெய்வானியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களா, வெயிட் பண்ண சொன்னாங்க. நானும் சரவணனும் சேர்ந்தே ஆபீஸ்க்கு போயிடுறோம். அவங்க 2 பேரும் வராங்க. சரி, ஒன்ன எதுக்கு ஆபீஸ்க்கு போக விடாம பண்றாங்க? 2 பேருக்கும் பொறுப்பே இல்ல, சொல்றதையே கேக்குறது இல்ல. அது சரி, அவருக்குன்னு ஒருத்தி வந்துட்டால, அவரு பெரிய மனுஷன் ஆயிட்டாரு. எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு எதுவுமே தெரியல. பாரு, நீ சொல்லிதான் அவங்க வர விஷயமே எனக்கு தெரியுது. பாத்துக்கோ. ஏன்? சரி, அவங்க வரட்டும் புனிதா, நீ உட்காருமா. மா, தெய்வான ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வரா. அவளுக்கு பிடிச்ச கேசரி செய்யட்டுமா? என்ன இது, விளையாடுறியா புனிதா? ஆபீஸ்க்கு போக கிளம்பி நீ ரெடியா இருக்க. இப்ப போய் நீ கிச்சன்ல போய் கேசரி பண்றேன்னு சொல்ற. நான் மணிமேகலை செய்ய சொல்றேன், நீ இரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நானே என் கையாலேயே கேசரி பண்றேன். சரி இரு, நானும் வரேன். சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். வா. யாழினி, ஏய், காலங்காத்துல எங்கடி போன? ஐயோ, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? அப்பா உள்ளதானே இருக்காரு. ஆமா. வாமா, வா. ஏய், என்னடி, என்னன்னு சொல்லு. ஏன்டி இப்படி பண்ற? எதுக்கு இப்படி இழுத்துட்டு வர? அது இருக்கட்டே. இந்த வல்லவன் எங்க போறேன், எது போறேன்னு ஏதாவது உன்கிட்ட சொல்லிட்டு போனானா? இல்லங்க, ஏங்க இவ்வளவு பாருங்க. ஏய், எதுக்கு இப்ப கதவை சாத்துற? நீ சும்மா இருமா. அப்பா, நாம போட்ட எல்லா பிளானும் வேஸ்டா போச்சு. ஏய், என்னடி சொல்ற? என்னங்க? மாமா, புனிதா இன்னும் ஆபீஸ் போகல. எங்க அவ ஆபீஸ் போலன்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்ல மாமா, வரும்போது வாசல்ல புனிதாவோட காரை பார்த்தேன். எங்க மாமா இருக்கா? கிச்சன்ல தான் இருக்கா, போய் பாரு.
புனிதா வாசனை ரொம்ப நல்லா இருக்குமா. ரவை நல்லா வறுபட்டிருந்தாதான் இப்படி ஒரு மனம் வரும். வல்லவராயா என்ன? ஓ, கேசரியோட வாசனை உன்னை கிச்சன் வரைக்கும் எடுத்துட்டு வந்துருச்சு அதானே? கேசரி வேணுமாப்பா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, சுட சுட சாப்பிடலாம். என்ன விஷயத்த ஸ்வீட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மாமா, தெய்வானியும் சரவணனும் வரேன்னு சொல்லிருக்காங்க. தெய்வானிக்கு கேசரினா ரொம்ப பிடிக்கும், அதான் செய்யலாமேன்னு வந்துட்டேன். சரி சரி பண்ணு. சரவணனும் தெய்வானையும் எல்லார்கிட்டையும் விஷயத்த சொன்னதும் ஸ்வீட் சாப்பிட்ற மனநிலைமையிலையா இருப்பீங்க? புனிதா கிட்ட முன்னாடியே விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா அத்தை வேற கூட இருக்காங்க. நல்ல கிளறுமா. அண்ணா, உன்னை அப்பா கூப்பிடுறாரு. நான் வர்றேன் போ. உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாருண்ணே. நான் வர்றேன்றேன்ல, நீ போ. நீ வாண்ணே. அட சொன்ன கேளு, நீ போ. நீ வாண்ணே. ஏய், வா. விடு. வா, வர்றேன்னு சொல்றேன்ல. வா. இவங்க 2 பேரும் எப்ப பாரு சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. டேய் இவதுக்கிட்ட வல்லவனை எப்படி எடுத்துட்டு போறா? அது ஒண்ணும் இல்லப்பா, வல்லவ மாம்ஸ் ஏதாவது ஏடா கூடமா பண்ணிருப்பாப்பல, அதான் அப்படி இழுத்துட்டு போறா போல இருக்கு. ஏய் விடு. போ. ஏய் ஏய், டேய் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்ன புத்தி கிட்டி கெட்டு போச்சடா? அடையா என்ன காரியம்டா பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்? என்ன? நான் என்ன பண்ணேன்? இன்னைக்கு காலையில நீ கோயிலுக்கு போய் சரவணனையும் தெய்வானையும் பார்த்து பேசிட்டு வந்திருக்கிற. உண்டா இல்லையா? இல்லையே, யார் சொன்னா? டேய் டேய் டேய், உண்மையா பேசு, பொய் சொல்லாத, நடிக்காதடா. எனக்கு எல்லாம் தெரியும். நான் இங்க பார்த்து காய் நகர்த்திட்டு இருக்கிறேன். நீ என்னடா ஒட்டுமொத்தமா போய் கப்பலையே கவுத்துட்டு வந்து நிக்கிறியடா? மொடையா மொடையா. ஐயோ ஏங்க? ஆமா, நான் மடையன்தான். இத்தனை நாளா எது சரி எது தப்புன்னு தெரியாத மடையன்தான். எனக்கு சரின்னு பட்டது சரவணனை பார்த்து பேசிட்டு வந்தேன். டேய் அப்படியே உனக்கு கொடுத்தேன்னு வை. எங்க கிட்ட கேட்காம அந்த சரவணனை பார்த்து பேசிட்டு வர அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? எங்க இருந்து உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? மா, உண்மையை பேசுறதுக்கு எதுக்குமா தைரியம் வேணும்? என்னடா? உண்மை இருந்தாலே போதாதா? என்னடா அது புதுசா என்னவோ தத்துவம் மழையெல்லாம் பொழிஞ்சுகிட்டு இருக்கிற? ஏடா ஒருவேளை எங்களுக்கு தெரியாம புனிதாவுக்கு அந்த கபிலம் பயலுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிற முயற்சி எதுவும் பண்ணிட்டு இருக்கிறியாடா நீ? என்னடா திருன்னு முழிக்கிற? கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற? டேய் என்னடா பண்றியடா? டேய் விடுங்கப்பா. விடுங்கப்பா.